ஹாப்பி வரலக்ஷ்மி விரதம் டு ஆல். இன்றைக்கி வரலக்ஷ்மி விரதத்துக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். எப்போவுமே வந்து ஒரு 2 3 அந்த மாதிரி செய்வேன். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எதாவது ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால் 5 வெரைட்டி. லெமன் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், பாயாசம், வடை. காலையில் 3:45க்கே எழுந்தாச்சு. நம்ம வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு காலையில் சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுந்து டைமை பார்ப்போம். அந்த மாதிரி தான் நான் அலாரம் 4 o'clock தான் வச்சேன். ஆனால் எனக்கு எழுந்து டைம் பார்த்து 3:45க்கு எழுந்துட்டேன். எல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு வரலக்ஷ்மி அம்மா வந்து முகம் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதான் எனக்கு ஃபஸ்ட் இயர் இந்த முகம். நம்ம வந்து இதெல்லாம் வந்து வழியாக பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் எனக்கு எதுவுமே வந்து ப்ராப்பராக தெரியாது. ஏதோ கொஞ்சம் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நான் வணங்கிட்டுருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சுருக்கேன். வரலக்ஷ்மி அம்மா வந்து வரம் அளிப்பவள், எதை கேட்டாலும் கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது நிறைவேறினதுக்கப்புறம் வணங்கிட்டுருக்கேன். இது 3rd இயர். வரலக்ஷ்மி அம்மா வந்து சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கள வந்து எப்படி எளிமையாக நம்ம வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சின்ன விஷயங்கள் பார்த்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமுன்றதுனால வந்து என்ன தவறு நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து தேங்காய் வந்து வச்ச ஒன்றுமே சரிஞ்சிடுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே அப்படி சொல்லிவிட்டு நானே வந்து மனசை தேற்றிக்கிட்டு திரும்ப செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா இது வந்து வீட்டில் வந்து பெரியவங்க யாருன்னா கண்டிப்பாக இருக்கணும் இது செய்யும்போது. ஏன்னா வந்து ஒருத்தராக செய்ய முடியாது. எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். பட் சாமியை வந்து வெளியில் இருந்து நம்ம ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது வெளியில் யாருன்னா ஒருத்தர் வந்து சாமியை கையில் வச்சுக்கணும். எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது தெரியல. நான் ஒரு சேரில் வச்சு தான் உள்ளே அழைச்சிட்டு வந்தேன். அந்த டைமில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் மனசு வருத்தம் தான். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து அவங்களுடைய பிள்ளைகள் இல்லையா? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்கூலும் இருக்குது. அதனால் வந்து சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணேன். பூஜை வந்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து 9 to 10:30க்குள்ளே முடிக்கணும். ஸோ அதனால் வந்து வினீஷ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பூஜையும் நான் மட்டும்தான் பண்ணேன். பண்ணிவிட்டு சுமங்கலிக்கு ஏதாவது கிஃப்ட் தரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஷாப்பில் வந்து ஒரு நல்ல கிஃப்ட் கிடச்சிது. ப்ளவுஸு, வளையல், அப்புறம் அதில் இருக்க அந்த மங்களகரமான பொருள் எல்லாமே ஒரு கிஃப்ட் டேம்பர் மாதிரி இருந்துச்சு. அதுதான் வாங்கி வச்சுருக்கேன் நான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. நான் பண்ணுற இந்த அலங்காரம் வந்து கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், இதில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், என்னை மன்னிச்சிருங்க ஏதாவது தவறாக பண்ணியிருந்தேன்னா. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து வழியாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனக்கு அது தெரியல. நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசையில் ஒரு ஆர்வத்தில் நான் பண்ணுறேன். அண்டு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வேலையே சரியாக இருந்தது. வண்டி சர்வீஸ் அது இதுன்னு இப்படியே சுற்றிட்டு இருந்ததாச்சு. என் பிள்ளைங்க வந்து 2 பேருமே வந்து நான் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எழுப்புனாலும் எழுந்துக்க மாட்டாங்க. வினீஷ் மட்டும் எழுந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். இதுமாரி நான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன். மகிழினி வந்து இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கா. நான் பூஜை முடித்த பிறகு தான் எழுந்தா 10:30க்கு மேலே. மகாலட்சுமி அம்மா முகம் இருக்குது இல்லையா? இந்த முகத்தில் வந்து நிறைய வந்து ஜுவல்ஸ்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் அதுதான் பார்த்தேன். ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ப்ளைனாக எடுத்திருக்கேன்.
மகாலட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு vlog. நான் ஃபுல்லாக வந்து ஒரு ஒர்க் பண்ணி அதை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நிறைய பேருடைய vlog பார்க்குறேன், என்னால் அந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்க முடியல. இது முதல் விலாகு. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் பிளஸ்ட்டு வந்து வண்டி சர்வீஸ் எடுத்துகிட்டு வரும்போது பக்கத்தில் வந்து எனக்கு நியர்பை வந்து பாதாள விநாயகர் கோவில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விநாயகர். அந்த கோவிலில் நான் வந்து வரலட்சுமி அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனேன். பார்த்தா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்த காட்சி எனக்கு கிடச்சிது. வெரி பிளஸ்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். நன்றி. டாட்டா, பபாய்.